ரொம்பவே சிம்பிளா, டேஸ்டியா கல்யாண வீட்டு பலாக்காய் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து இப்போ கொஞ்ச நாளாவே நல்ல ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கக்கூடிய ரெசிபின்னு கூட சொல்லலாம். எல்லா கல்யாண வீடுகள்லையுமே இந்த ஒரு ரெசிபி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி இருக்கும்ல, அந்த ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன சைஸாக இருக்கக்கூடிய பலாக்காய் தான் எடுக்கணும். அதாவது இது விளைஞ்சிருக்கக்கூடாது. ரொம்ப சின்னதான பலாக்காய். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கையிலையும் நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த கத்தியிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இது நல்லா ஒட்டிகிட்டு இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தண்டு பகுதியை வெட்டி மாற்றிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக நம்ம கட் பண்ணி அந்த தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பசையாக இந்த மாதிரி வார மாதிரி இருக்கும். அதையெல்லாம் எடுத்துருங்க. இது நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் அதனால தான் போடுறது. இப்போ இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி க்யூபாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண பீஸை ஒரு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இதை வேக வச்சு எடுக்கணும். இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 விசில் மட்டும் நீங்கள் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் இது சரியான அளவாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு நம்ம வந்து இதை மூடி விட்டுறலாம். இது வந்து நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் அடிக்கிறது வரைக்கும் வேக விடுங்க. இப்போது மூடி போட்டு நம்ம விசில் அடிக்க விட்டுறலாம். ஒரு 2 விசில் அடிக்கட்டும். அந்த டைமில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதை நல்லா தண்ணியில் கழுவி இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். இது ஊறிட்டுருக்க டைமில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி அப்படிங்கிறது நான் வந்து 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டு இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அடிகனமாக இருக்கக்கூடிய ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் 3 பிரிஞ்சி இலை, இது கூட ஒரே ஒரு பட்டை, அப்புறமா ஒரு ஸ்டார் அன்னாசி, 3 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒயிட் பெப்பர், இது வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். அப்புறமா ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய அந்த பூ, இது வந்து ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக கல்பாசி இவ்வளோ போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை வந்து இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவம் வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சூடு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போது அதையும் இது கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு இது வந்து நல்லா வேகணும். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்க வேண்டாம் அப்படின்னா துருவியோ கட் பண்ணியோ கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பழுத்த தக்காளி, நம்ம பிரியாணி பண்ணும்போது அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து பிரியாணி மாதிரி இருக்காது, தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், சீரகப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேருங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தயிர் கூட இது எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படிங்கிறது தான் கரெக்டான ரேஷியோ. அதனால் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இனிமேல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும். எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, ஒரு அரை டீஸ்பூன்
இப்போது உப்பு போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த அரிசி அதையும் இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகணும். இது வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு பகுதி அளவு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இனி வேக விடுங்க. ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா அரிசி 1 2 உடைய ஆரம்பிக்கும். அதனால் மீடியமாக கிளறிட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சு இப்போ வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த பலாக்காய் அதை அப்படியே இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரத்துலேருந்து ரொம்ப அரிசியை போட்டு உடைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம தம் போட்டுடலாம். நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஹாஃப் பாகம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. நம்ம எப்படி தம் போடலாம் அப்படின்னா, நம்ம தோசைக்கல் இருக்கோம்ல, இல்லை வேஸ்ட்டான தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே கடாய் வச்சுட்டு நல்லா டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூடியை போட்டுருங்க. காற்றோ இல்லை ஆவியோ எதுவுமே வெளியே போகாத அளவு. அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சிடலாம். நான் வந்து இடிகள் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வேக விட்டுறலாம் லோ ஃப்ளேமில். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பூ மாதிரி நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் எல்லாமே வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இதில் வந்து நம்மளோட கடாயில் அடி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. அடியே பிடிக்காது. இந்த மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இது ரெடியாகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். பட் நம்ம ஈஸியாக இதை வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மட்டன் பிரியாணி கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா, அப்புறமா ஊறுகாய், பப்படம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.